ஹாய், இந்த வீடியோவில் நம்ம சர்க்யூட்ஸ் அண்ட் நெட்வொர்க்ஸ் அனாலிசிஸோட எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்க்யூட் லாஸ் அண்ட் நெட்வொர்க்ஸ் தியரம்ஸோட டாபிக்லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், which of the following is the passive elements that opposes any sudden change in electric current? ஓகேவா? ஸோ பாசிவ் இதில் இருக்கிறது எந்த பாசிவ் எலமெண்ட் வந்து நமக்கு அப்போஸ் தி சடன் சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர், ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 பாசிவ் எலமெண்ட்ஸ் தான் இருக்கு. எதெல்லாம்? ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர். ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஆக்டிவ் சோர்ஸ், ஆக்டிவ் எலமெண்ட். கரெக்டா? அப்போ இது கிடையாது. ஆப்ஷன் 4 வந்து கிடையவே கிடையாது. ஸோ இந்த மூணுல வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு என்ன பண்ணும்? அப்போஸ் த கரண்ட். ஆனா இது வந்து அப்போசஸ் எனி சடன் சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் கரண்ட் என்ன பண்ணாது? அப்போஸ் பண்ணாது. அப்போ கெப்பாசிட்டர்ஸ் நமக்கு நார்மலா என்ன பண்ணும்? வோல்டேஜ் தான் அப்போஸ் பண்ணும். அப்போ இண்டக்டர் இஸ் த ரைட் ஆன்சர். இண்டக்டர் மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணாதுன்னா என்ன பண்ணோம்னா அப்போசஸ் எனி சடன் சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் கரண்ட். ஓகேவா? கரண்ட் cannot change instantaneously through an inductor. ஓகே, அதே மாதிரி வோல்டேஜ் cannot change instantaneously across a capacitor. புரியுதுல்ல? ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டக்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a point in a network where 2 or more circuit elements meet is called. ஒரு பாயிண்ட் இருக்கு, அந்த பாயிண்ட்ல 2 or more circuit element ஜாயிண்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? நோட் கொடுத்துருக்காங்க, ஜங்ஷன் கொடுத்துருக்காங்க, லூப், மெஷ். இதுல ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? உங்களுக்கு நோட் இஸ் த ரைட் ஆன்சர். பட் ஜங்ஷனும் நம்ம என்ன சொல்லலாம்? சம் எலமெண்ட்ஸ் வந்து மீட் பண்ற பாயிண்ட் தானே அப்படின்னு கேட்கலாம். ஆனா ஜங்ஷன் வந்து 3 or more சர்க்யூட்ஸ் எலமெண்ட் மீட் பண்றது. புரியுதுல? நோட் வந்து 2 or more, ஜங்ஷன் அப்படிங்கிறது 3 or more. ஓகேவா? ஜங்ஷன் நோட வந்து நம்ம வந்து 3 or more இதையும் நோடுன்னு சொல்லலாம். பட் திஸ் இஸ் த ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், what is the fundamental difference between a node and a junction in circuit theory? A node, options வாசிக்கிறேன். A node involves 3 elements while a junction involves only 2. இது தப்பு. கரெக்டா? A junction is a point where 3 or more branches meet. junction வந்து ஒரு point, அதுல 3 or more elements meet ஆகும். Right. Whereas a node is a point where 2 or more branches meet. So second one is right. ஓகேவா? ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோட் ஒன்லி எக்ஸிட் இன் டிசி சர்க்யூட் while junction, this is not right. There is no structural difference, they are exactly same. இதுவும் தப்பு. ஓகேவா? ஸோ நோடுங்கிறது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 or more elements மீட் ஆகுறதுக்கு பேரே நோடு தான். அதை ஜங்ஷன் நம்ம சொல்லலாம். பட் ஜங்ஷன் அப்படிங்கிறது 3 or more branches வந்து. Next one, in this ideal open circuit, what are the values of current flowing through the terminal and the internal resistance across them? ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு ஓப்பன் சர்க்யூட், ஐடியல் ஓப்பன் சர்க்யூட்ல டெர்மினல் வழியா நமக்கு கரண்ட் வந்து போகும்போது அந்த டெர்மினல்ல இருக்கக்கூடிய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நமக்கு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு ஓப்பன் நெட்வொர்க் இருக்கு, ஸோ ஓப்பன் சர்க்யூட் இருக்கு. ஓப்பன் சர்க்யூட்னா ரெண்டு எண்டில் நமக்கு என்ன ஆகாது? க்ளோஸ் ஆகாது, ஓப்பனாக இருக்குது. ஸோ ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாத் எப்படி இருக்கணும்னா க்ளோஸ்டாக இருந்தால் மட்டும்தான் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். இப்போ தண்ணி வந்து போகிறதுக்கு ஒரு வே இருந்தால் மட்டும்தான் தண்ணி போகும். ஒரு மேடான இடம் வந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகாது? தண்ணி போகாது, பிரேக் இருந்துச்சுன்னா. அதே மாதிரி தான் கரண்டும். ஓகேவா? ஓப்பனாக இருக்குது, அப்போ கரண்ட் வந்து அங்கே ஃப்ளோ ஆகாது. அப்போ கரண்ட் வந்து என்னவா இருக்கும்? நமக்கு ஜீரோவாக இருக்கும். கரண்ட் ஜீரோனாலே நமக்கு தெரியணும் அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து ஹையாக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு என்ன பண்ணும்? அப்போஸ் தி ஃப்ளோ ஆஃப் கரண்ட். அப்போ ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ இன்ஃபைனைட்டாக இருந்தால் மட்டும்தான் கரண்டோட வேல்யூ அங்கே ஜீரோ. அப்போ ஓப்பன் சர்க்யூட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே கரண்ட் வந்து ஜீரோ, ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து இன்ஃபைனைட். ஸோ ஆப்ஷன் வந்து சி தான் நமக்கு இங்கே வந்து ரைட் ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Kirchhoff voltage law is based on the principle of conservation of என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ Kirchhoff law அப்படிங்கிறது நமக்கு தெரியும், KVL நமக்கு தெரியும். கரெக்டா? ஸோ KVL வந்து நமக்கு என்னது? நம்ம ஒரு வோல்டேஜோட வேல்யூ வந்து ஒரு க்ளோஸ்டு பாத்தில் கால்குலேட் பண்ணோம்னா நம்மளோட டோட்டல் EMF இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் த இம்பிடன்சஸ். கரெக்டா? நம்ம கொடுக்குற வோல்டேஜை
எதுக்கு கூட நம்ம கம்பேர் பண்றோம்னா அந்த ஒரு லூப்ல ஃப்ளோ இருக்கக்கூடிய இம்பிடன்ஸ்ல இருக்கக்கூடிய வோல்டேஜை ஆட் பண்ணும்போது நம்ம கொடுக்குற இஎம்எஃப்பும் அதுவும் ஈக்குவலா இருக்கும். அப்ப கிர்ச்சாஃப் லா வந்து எதை பேஸ் பண்ணி இங்க இருக்கு? எனர்ஜியை பேஸ் பண்ணி இருக்கு. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பி. Kirchhoff voltage law is based on the principle of conservation of energy. So next வந்து பாத்தீங்கன்னா if two identical resistance of value are connected in parallel, what is their equivalent resistance? ஆப்ஷன் வந்து 2R by 2 R by 4 கொடுத்திருக்காங்க. ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு parallel கனெக்ட் பண்ணியிருக்காங்க. parallel கனெக்ட் பண்ணியிருக்க ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா R. ஓகேவா? ரெசிஸ்டன்ஸ் parallel இருந்துச்சுன்னா நமக்கு ஃபார்முலா என்ன? R1 R2 அதாவது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்டு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிளஸ் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் டோட்டலா ரெண்டையும் ஆட் பண்றது. கரெக்டா? அப்ப parallel பாத்தீங்கன்னா R இன்டு R டிவைடட் பை R பிளஸ் R. அப்ப R ஸ்கொயர் டிவைடட் பை என்ன வரும்? 2R வரும். ஸோ கீழே உள்ள ஒரு R மேல R ஸ்கொயர்ல ஒரு R கேன்சல் ஆகும். அப்ப ஆன்சர் இஸ் R by 2. ஸோ ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா C. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா according to the voltage division rule, the voltage across a specific resistor in a series circuit is directly proportional to என்னன்னு கேட்டிருக்காங்க. voltage divider ruleனா நமக்கு தெரியும். voltage divider rule என்னது? total voltage into same resistance divided by total resistance. அப்ப ஆப்ஷன் இங்க என்னது? the value of specific resistor. voltage divider rule எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? value of that specific resistor. ஓகேவா? So voltage divider rule, the voltage across a specific resistor in a series circuit is directly proportional to the value of that specific resistor. இதே இது கரண்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா current divider ruleனா opposite resistor இருக்கும். While applying the current division rule to two parallel resistors R1 and R2, the current flowing through R1 is calculated using which numerator? ஸோ நம்ம கரண்ட் டிவைடர் ரூல் அப்ளை பண்ணுறோம் ரெண்டு பேரலல் ரெசிஸ்டன்ஸுக்கு. அப்போ கரண்ட் ஃப்ளோ த்ரூ R1 நம்ம கால்குலேட் பண்ணணும்னா நியூமரேட்டரில் என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு கரண்ட் டிவைடர் ரூல்னா தெரியும். கரண்ட் டிவைடர் ரூல்னா டோட்டல் கரண்ட் இன்டு நம்ம எந்த பிரான்ச்சில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் கால்குலேட் பண்ணணுமோ அந்த பிரான்ச்சோட ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸை எடுக்கணும். ஸோ இங்கே நமக்கு கொஸ்டின்ல தெளிவாக கொடுத்துருக்காங்க R1 கரண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ நம்மளோட ஆப்போசிட் நியூமரேட்டர் ரெசிஸ்டன்ஸ் என்னது? R2. அப்போ நம்மளோட நியூமரேட்டர்ல என்ன இருக்கணும்? R2 இருக்கணும். ஓகே, ஆப்ஷன் வந்து D. நெக்ஸ்ட், mesh analysis is an engineering tool that directly applies which underlying circuit law? mesh or loop analysis நாலே நமக்கு தெரியும். We have to use Kirchhoff voltage law. Okay, option B. Next one, for a circuit network containing B branches and N nodes, how many independent mesh equations can be written? So நமக்கு ஒரு circuit இருக்கு. அந்த circuitல B branches இருக்கு. அப்புறமா N number of nodes இருக்கு. So எத்தனை mesh equations write பண்ணணும் அப்படின்னா நமக்கு formula என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா B minus N plus 1. So எத்தனை branches இருக்கோ இப்போ 5 branchesனா 5 minus 2 நோட்ஸ்னு வச்சுக்கோங்க. 5 minus 2 plus 1 தான் நம்மளோட மெஷ் ஈக்குவேஷன்ஸ்க்கான இது ஃபார்முலா. ஓகேவா? B minus N plus 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. Nodal analysis relies primarily on the formulation of equations using which basic law? So nodal நாலே நமக்கு தெரியும் என்ன லாவை யூஸ் பண்ணோம்? Kirchhoff current law. ஓகே, loop analysis na Kirchhoff voltage law, nodal analysis na Kirchhoff current law. What is a super mesh in circuit analysis? So super mesh, super node அப்படின்னு ரெண்டு படிச்சிருப்பீங்க. சூப்பர் மெஷ் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுவோம்? ரெண்டு பிரான்ச், அதாவது ரெண்டு லூப்புக்கு இடையில ஒரு கரண்ட் சோர்ஸ் இருந்துச்சுன்னா, ஓகேவா? கரண்ட் சோர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அந்த இதை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ ரெண்டு லூப் இருக்கு. ரெண்டு லூப்புக்கு இடையில ஒரு கரண்ட் சோர்ஸ் இருந்துச்சுன்னா அதுல இருக்கக்கூடிய வோல்டேஜை கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ நம்ம அதை என்ன பண்ணுவோம்னா ரிமூவ் பண்ணிட்டு அந்த இதை ஒரே லூப்பா எடுத்து கன்சிடர் பண்ணி கால்குலேட் பண்ணுவோம். அதுதான் சூப்பர் மெஷ். ஸோ இப்போ இதில் என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஏ மெஷ் தட் கண்டெய்ன்ஸ் மோர் தேன் 5 passive components. திஸ் இஸ் ராங்.
A loop created by avoiding a current source shared between two meshes. ஓகேவா, ரெண்டு மெஷர்ஸ்க்கு இடையில இருக்க கரண்ட் சோர்ஸை வந்து அவாய்ட் பண்ணிட்டு ஒரு லூப் கிரியேட் பண்ணுவோம். திஸ் இஸ் ரைட். சூப்பர் மெஷ்னாலே அதுதான். A node that connects a voltage remaining எல்லாமே நமக்கு என்னது கிடையாது. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் நோடு. சூப்பர் நோட்னா இப்போ அதே மாதிரி ரெண்டு நோடுக்கு இடையில நமக்கு ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதில் இருக்கக்கூடிய கரண்ட் என்ன செய்ய முடியாது, கால்குலேட் பண்ண முடியாது. அதுதான் சூப்பர் நோடு. அப்போ சூப்பர் நோட்னா நம்ம என்ன பண்ணணும், வோல்டேஜ் சோர்ஸ் வந்து இஸ் கனெக்டட் பிட்வீன் டூ நான் ரெஃபரன்ஷியல் நோடு. ஓகேவா, சூப்பர் நோட்னாலே தட் இஸ் கனெக்டட் பிட்வீன் டூ நான் ரெஃபரன்ஸ் நோட்ல இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் நோடு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அலோஸ் ஏ ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸ் இன் சீரீஸ் வித் ஏ ரெசிஸ்டர் டு பி ரீப்ளேஸ்டு பை அன் ஈக்குவலண்ட். ஓகே, ஸோ ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் சோர்ஸ் ஆஃப் வேல்யூ வி பை ஆர் இன் பேரலல் வித் ஆர். சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்ன, வோல்டேஜ் சோர்ஸ் இருந்துச்சுன்னா அதை கரண்ட் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது, கரண்ட் சோர்ஸாக இருந்துச்சுன்னா அதை வோல்டேஜ் சோர்ஸாக ரீப்ளேஸ் பண்ணுறது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, அதுக்கு சீரீஸாக ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ வோல்டேஜ் சோர்ஸை நம்ம இப்போ எப்படி கன்வெர்ட் பண்ணணும், கரண்ட் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வி நீட் டு கால்குலேட் தி கரண்ட் வேல்யூ. ஒரு வோல்டேஜ் சோர்ஸாக கரண்ட் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோன்னா நமக்கு கரண்ட் சோர்ஸோட வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஸோ நமக்கு வி தெரியும், ஆர் தெரியும். அப்போ ஓம்ஸ்லா படி ஐ ஈக்குவல் டு என்னது, I equal to V by R. So V by R கொடுத்தோம்னா நமக்கு கரண்டோட வேல்யூ கிடைச்சிரும். ஸோ V by R கொடுத்து கரண்டோட வேல்யூ கிடைச்சிச்சுன்னா அதுக்கு பேரலாக நமக்கு நம்ம அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, அதாவது இந்த வோல்டேஜ் சோர்ஸில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஆர் வந்து இங்கே சீரீஸாக இருக்கும், கரண்ட்டுக்கு நம்ம பேரலாக கொடுப்போம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். So next, in a practical current source consists of a 4 amps source in parallel with 3 ohm resistance. What is its equivalent voltage source configuration? So ஒரு current source கொடுத்திருக்காங்க, 4 amps இருக்கு, அதுக்கு parallel ஒரு 3 ohm resistance இருக்கு. நம்ம இத voltage source ஓட வேல்யூ என்ன அப்படிங்கறத நம்ம இப்ப கால்குலேட் பண்ணணும். ஓகேவா, ஸோ கரண்டோட வேல்யூவும் தெரியும், ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவும் தெரியும். அப்ப இங்க இருக்கக்கூடிய வோல்டேஜோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம், ஓம்ஸ்லா V equal to I into R. 4 into 3, 4 3s are 12. ஓகேவா, 12 வோல்ட் கிடைச்சிச்சு. ஸோ ஒரு 12 வோல்ட் வரையணும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் இந்த 3 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ எப்படி வோல்டேஜ் சோர்ஸ் கனெக்ட் ஆகும், சீரீஸாக கனெக்ட் ஆகும். அப்போ ஆப்ஷன் எது நமக்கு, 12 வோல்ட் சோர்ஸ் இன் சீரீஸ் வித் 3 ஓம் ரெசிஸ்டன்ஸ். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், in a star to delta transformation, if 3 identical resistors of value are connected in a star configuration, what will be the value of each resistor in the equivalent delta configuration? So நமக்கு star to delta transformationல star configurationல 3 ரெசிஸ்டன்ஸ்களும் எப்படின்னா ஆர் மதிப்பா இருந்துச்சுன்னா, அதாவது அந்த ரெசிஸ்டன்ஸ் 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் ஸ்டார் ஆர் டெல்டா, இதோட வேல்யூ வந்து ஆர் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு ஈக்குவலான டெல்டா கான்ஃபிகரேஷனோட ரெசிஸ்டன்ஸ் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டார் வந்து ஒய் ஷேப்பு, டெல்டாங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா, ஸோ இதுக்கு பேலன்ஸ்டு ஸ்டார் நெட்வொர்க்கோட வேல்யூ அப்படின்னா ஆர் 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 ஈக்குவல் டு ஆர், அதாவது R1 R2 RCயோட வேல்யூ வந்து ஆரா இருக்கும். இதுக்கு ஈக்குவலான டெல்டா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எப்படி இருக்கும்னா 3R இருக்கும். அதாவது ஸ்டாரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க ஆர் அப்படின்ட்டு, டெல்டா கால்குலேட் பண்ணணும்னா ஸ்டார்ல இருந்து ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூக்கும் 3ஆல மல்டிப்ளை பண்ணா போதும். ஸோ டெல்டா கான்ஃபிகரேஷன் அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3R. ஸ்டார்ல இருந்து டெல்டா மாற்றும் போது ஒவ்வொரு டெல்டா ரெசிஸ்டருக்கும் ஸ்டார் ரெசிஸ்டரை விட 3 மடங்கு எப்படி இருக்கும்னா வேல்யூ அதிகமா இருக்கும். ஆர் ஈக்குவல் டு, அதாவது டெல்டாவை ஆர் டெல்டான்னு எழுதணும்னா ஆர் டெல்டா ஈக்குவல் டு 3 இன்டூ ஸ்டாரோட ஆர் வேல்யூ. அப்போ நம்மளோட இங்க ஆப்ஷன் என்னது, சி. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 மடங்கு கிரேட்டரா இருக்கும். இது டெல்டா டு ஸ்டார் கேட்டாங்கன்னா ஆர் பை 3 கொடுக்கணும். 3 resistors of 15 ohm each are connected in a delta fashion. So delta circuitsல நமக்கு 3 resistance connect ஆயிருக்கு, ஒவ்வொரு resistance ஓட வேல்யூமே வந்து பாத்தீங்கன்னா 15 ohm. If you convert this network into an equivalent star network, what is the resistance of each
ஸ்டார் பிரான்ச். ஸோ 15 டிவைடட் பை 3 தான். ஓகேவா? எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, டெல்டா டு ஸ்டாராக மாற்றணும்னா எல்லா ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா 15 ஓம் 3 ரெசிஸ்டன்ஸ்க்கும் ஒரே வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ டிவைடட் பை 3 போடணும். அதே மாதிரி ஸ்டார் டு டெல்டா கன்வெர்ட் பண்ணணும்னா 3 ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவும் ஒரே வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா இன்டூ 3 போடணும். அப்போ 15/3 நமக்கு என்ன வரும்? 5 ஓம்ஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா the principle of linearity in a circuit requires the network elements to satisfy which two mathematical properties. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சர்க்யூட் வந்து லீனியராக இருக்கணும்னா அது வந்து எந்த 2 மேத்தமெட்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து பி, அதாவது ஸ்கேலிங் அண்ட் சூப்பர் பொசிஷன். ஒரு சர்க்யூட் வந்து நமக்கு லீனியராக இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹோமோஜெனிட்டியாக இருக்கணும். அதாவது இன்புட் வந்து நம்ம வந்து இன்புட்டை வந்து 2 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணா அவுட்புட்டை நமக்கு என்ன ஆகணும்? 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும். அதுதான் ஸ்கேலிங். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி அது கண்டிப்பாக சால்வ் பண்ணணும். அதே மாதிரி நம்ம ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்குதுன்னா வேற ஒரு இன்புட் கொடுத்தோம்னா அதுக்கு இன்னொரு அவுட்புட் தான் கிடைக்கணும். இது வந்து அடிட்டிவிட்டி. ஓகேவா? இது வந்து சூப்பர் பொசிஷன். ஸோ இது ரெண்டையும் ஃபாலோ பண்றது தான் நம்மளோட லீனியர் சர்க்யூட்டோட ஒரு பிரின்சிபல். ஓகேவா? இந்த ப்ராப்பர்ட்டியை அது கண்டிப்பாக சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா the superposition theorem state that in a linear bilateral network containing multiple independent sources the total response in any branch is there. ஓகேவா? ஒரு சூப்பர் பொசிஷன் தியரத்தை படி நமக்கு பல இண்டிபெண்டன்ட் சோர்சஸ் இருக்கும். கரெக்டா? ஸோ ஒரு லீனியர் சர்க்யூட்ல ஒரு பிரான்ச்சோட மொத்த ரெஸ்பான்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஒரு சூப்பர் பொசிஷன் பிரின்சிபிள் படி நமக்கு வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் கொண்ட ஒரு லீனியர் நெட்வொர்க் இருக்கு. அதுல ஒரு பிரான்ச்சோட மொத்த ரெஸ்பான்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட ஆப்ஷன் இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இஸ் பி. அதாவது சூப்பர் பொசிஷன் தியரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் லீனியர் சர்க்யூட்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் தியரம். ஒரு சர்க்யூட்ல பல இண்டிபெண்டன்ட் சோர்சஸ் இருந்தாலுமே ஒவ்வொரு சோர்சஸையும் இண்டிபெண்டா அது வந்து என்ன பண்ணும்? நம்ம கால்குலேட் பண்ணி ஃபைனலா அதோட அல்ஜிபிரிக் சம் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ இதோட ஆன்சர் என்னது? அல்ஜிபிரிக் சம் ஆஃப் ரெஸ்பான்சஸ் காஸ்ட் பை ஈச் இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் ஆக்டிங் அலோன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா when applying the superposition theorem how are independent ideal voltage sources and independent ideal current sources deactivated? ஒரு சூப்பர் பொசிஷன் தியரமை நம்ம யூஸ் பண்ணும்போது இண்டிபெண்டன்ட் ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஐடியல் சோர்ஸ் வந்து எப்படி டீஆக்டிவேட் பண்ணது? வெரி சிம்பிள். நம்ம இண்டிபெண்டன்ட் ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ் எப்படி வோல்டேஜ் சோர்ஸ்னாலே நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுவோம்? ஷார்ட் சர்க்யூட் பண்ணி ரிமூவ் பண்ணுவோம். கரண்ட் சோர்ஸ்னாலே ஓப்பன் சர்க்யூட் பண்ணுவோம். இது வந்து எப்பவுமே பேசிக் கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. வோல்டேஜ் சோர்ஸ்னா ஷார்ட் சர்க்யூட் பண்ணுவோம், கரண்ட் சோர்ஸ்னா ஓப்பன் சர்க்யூட் பண்ணுவோம். ஆப்ஷன் வந்து சி. நெக்ஸ்ட் வந்து superposition theorem cannot be directly applied to compute which of the following parameter? superposition theoremனாலே நம்ம பிரான்ச் கரண்ட் கால்குலேட் பண்ணலாம். கரெக்டா? நோட் வோல்டேஜ் கால்குலேட் பண்ணலாம், வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் அண்ட் இண்டக்டர் கால்குலேட் பண்ணலாம். சூப்பர் பொசிஷன் தியரமை யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியாதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் டிசிபேஷன். ஸோ ஆப்ஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சி. ஓகேவா? சூப்பர் பொசிஷன் வந்து நமக்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் லீனியாரிட்டி. ஸோ நான் லீனியாரிட்டி குவான்டிட்டியை நம்ம என்ன பண்ண முடியாது? ஃபைண்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் தெவெனின்ஸ் தியரம் states that any linear active bilateral network across two terminals can be replaced by an equivalent circuit consist of அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப கால்குலேட் பண்ணணும். ஸோ தெவெனின்ஸ் தியரம் நமக்கு தெரியும் லீனியர் ஆக்டிவ் பைலேட்ரல் நெட்வொர்க். ஸோ நம்ம ஒரு நெட்வொர்க் கொடுத்துருந்தாங்கன்னா 2 டெர்மினலாக வர மாதிரி அதை ரீப்ளேஸ் பண்ணுவோம். எப்படி? ஒரு சிங்கிள் கரண்ட் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கும். தெவெனின்ஸ் தியரம்னாலே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கும் வித் சீரிஸ் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். இதே இது நார்டன்ஸ் தியரம்னா ஒரு சிங்கிள் கரண்ட் சோர்ஸ் இருக்கும் வித் parallel ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஒரு சிங்கிள் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கும் இன் சீரிஸ் வித் an ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். இதுதான் நம்மளோட தெவெனின்
how the Thevenin voltage determined across the designated load terminals of the network. So option என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா B. By calculating open circuit voltage across the disconnected load terminal. ஓகேவா, ஒரு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு நெட்வொர்க்கோட லோடு டெர்மினலுக்கு இடையேயான தெவெனின் வோல்டேஜை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லோட் ரெசிஸ்டன்ஸை சர்க்யூட்ல இருந்து எப்படி ஓப்பன் சர்க்யூட் பண்ணி ரிமூவ் பண்ணுவோம் லோட் ரெசிஸ்டன்ஸை. ஸோ ஓப்பன் பண்ணி ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஓப்பன் பண்ண இடத்துல இருக்கக்கூடிய வோல்டேஜை நம்ம என்ன பண்ணுவோம், கால்குலேட் பண்ணுவோம். அதுதான் நம்மளோட VTH. அப்போ இங்க ஆப்ஷன் என்னது நமக்கு B. By calculating the open circuit voltage across the disconnected load terminal. Next, Norton theorem replaces a complex active network with an equivalent circuit containing Norton's theorem நாலே நமக்கு தெரியும் current source with a parallel resistor. So option வந்து C. What is the mathematical relationship between Norton resistance and Thevenin resistance or RTH for the same network? Both are equal. RN, RTH both are equal. So option வந்து பார்த்தீங்கன்னா B. According to the maximum power transfer theorem, DC source delivers maximum power to a variable load resistance when the load resistance is. ஒரு மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரப்படி நமக்கு ஒரு டிசி சோர்ஸ் இருக்குன்னா அந்த டிசி சோர்ஸ் அதோட லோடுக்கு எவ்வளவு பவர் வந்து ப்ரொவைட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம கொஸ்டின். ஸோ ஆன்சர் வந்து பி, ஈக்குவல் டு த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சோர்ஸ் அஸ் சீன் ஃப்ரம் த லோட் டெர்மினல். சோர்ஸ்ல இருந்து லோடுக்கு வந்து மேக்ஸிமம் பவர் நமக்கு டெலிவர் ஆகணும்னா லோட் ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பா எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்னா சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கணும். ஓகேவா, சோ லோட் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ். சோ ஆப்ஷன் பி. What is the maximum theoretical efficiency of power transfer from a source to load under the condition of maximum power transfer? எவ்வளவுனா ஆப்ஷன் சி 50%. ஸோ மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் கண்டிஷன்ல சோர்ஸ்ல இருந்து லோடுக்கு மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னா நமக்கு தியரிட்டிக்கலா எவ்வளவு எஃபிஷியன்சி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% தான் இருக்கும். பிகாஸ் நம்ம லோட் ரெசிஸ்டன்ஸ் சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுமே நமக்கு எப்படி இருக்கணும், ஈக்குவலா இருக்கணும். கரெக்டா, அப்பதான் நமக்கு லோடுக்கு அதிகமா நமக்கு என்ன கிடைக்கும், பவர் கிடைக்கும். அப்ப லோடுக்கு அதிகமா பவர் கிடைக்கும் போது நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கிறதுனால சோர்ஸ் இன்டர்னல் ரெசிஸ்டர்ல ஒரு கொஞ்சம் பவர் நமக்கு என்ன ஆகும், வேஸ்ட் ஆகும். அப்ப லோட் ரெசிஸ்டன்ஸ்ல அந்த வேஸ்ட் ஆகி அது அந்த அளவுக்கு தான் பவர் வந்து கிடைக்கும். ஸோ நமக்கு 50% என்ன ஆகும், லாஸ் ஆகும். In a network, if internal source impedance consists of a resistance Rs and an inductive resistance Xs, maximum power is transferred to a variable load impedance. அதாவது AC சர்க்யூட்ல source impedance வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா நமக்கு எவ்வளோ பவர் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அதாவது லோட் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸா இருக்கணும். அதே மாதிரி ரியாக்டன்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ்எக்ஸா இருக்கணும். அப்பதான் நமக்கு ஈக்குவலா கிடைக்கும். அதாவது டிசி சர்க்யூட்ல மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் கண்டிஷன் இருக்கும். ஆனா ஏசில வந்து ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இல்ல ரியாக்டன்ஸும் இருக்கும். கரெக்டா, ஏசில ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, ரியாக்டன்ஸும் இருக்கும். அப்ப ரியாக்டன்ஸ் வந்து எப்படி இருக்கணும், மேக்ஸிமம் பவர் கிடைக்கணும்னா லோட் இம்பிடன்ஸ் அப்படிங்கிறது சோர்ஸ் இம்பிடன்ஸோட காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டா தான் இருக்கணும். ஓகேவா, புரியுதுல? சோர்ஸ் இம்பிடன்ஸ் நமக்கு தெரியும், மேக்ஸிமம் பவர் கிடைக்கணும்னா லோட் ரெசிஸ்டன்ஸும் சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸும் ஈக்குவலா இருக்கணும். ஏசி சர்க்யூட்ல ரியாக்டன்ஸ் வந்து அதோட காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டுக்கு ஈக்குவலா இருக்கணும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து the reciprocity theorem is valid only for reciprocityனாலே நமக்கு லீனியர்னு தெரியும். ஸோ bilateral and passive. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து while analyzing an AC circuit, what parameter are used to replace pure resistance and conductance to account for phase shift caused by inductor and capacitor?
ஸோ ஒரு ஏசி சர்க்யூட்ல இண்டக்டர் கெப்பாசிட்டன்ஸ் மூலமா நமக்கு ஃபேஸ் ஷிஃப்ட்டை நம்ம அக்கௌண்ட்ல எடுக்கணும்னா டிசியில் யூஸ் பண்ணக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் மற்றும் கண்டக்டன்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பிடன்ஸ் அண்ட் அட்மிடன்ஸ். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நமக்கு டிசி சர்க்யூட்ல கரண்ட் அண்ட் வோல்டேஜுக்கு இடையே என்ன இருக்காதுன்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்காது. ஸோ டிசி அனாலிசிஸ்ல ரெசிஸ்டன்ஸ் கண்டக்டன்ஸ் மட்டுமே தான் நம்ம என்ன பண்ணுவோம் யூஸ் பண்ணுவோம். அதே இது ஏசி சர்க்யூட் எடுத்தோம்னா இண்டக்டர் கெப்பாசிட்டர் இருக்கிறதுனால வோல்டேஜ் கரண்ட்டுக்கு இடையில நமக்கு என்ன இருக்கும்னா ஃபேஸ் ஷிஃப்ட் இருக்கும். ஸோ இதை இது பண்ணுறதுக்கு நமக்கு ரெசிஸ்டன்ஸை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணால் போதாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ரியாக்டன்ஸ் வேல்யூவையும் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும் கால்குலேட் பண்ண முடியும்.